சார், என்னால பிரைவேட் கோச்சிங் சென்டர் வர அளவுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இல்ல சார். ஸோ, நான் செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். அண்ட் ஆல்சோ எனக்கு செல்ஃபா இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது, அண்டு என்சிஇஆர்டி புக்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் புரியுது. நானாக படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது சார். ஸோ, என்ன வழி சார்? ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் எப்படி மேக் பண்ணுறது நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கு? அண்ட் இப்போலேருந்தே மெயின்ஸ் படிக்கவா, இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு கவர் பண்ணிட்டு அப்புறமா போவா மெயின்ஸ் போவா சார்? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்னையில் இருக்காங்க சார். இப்போ நான் சென்னை போய்ட்டு அவங்க கூட சேர்ந்து படிக்கணும், அந்த ரூம் ரெண்ட்டுக்காக நான் வந்து கன்ஃபார்ம் அதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் போய் தான் சார் ஆகணும். ஸோ, நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு எப்படி படிக்க முடியுமா, ஏன்னா வீட்டிலேருந்தே படிக்க முடியுமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார். அந்த ஆடியோ கேட்டிங்கல்ல? ஸோ ஓரளவுக்கு அவங்க என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும்னா, இந்த காலகட்டத்தில யுபிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் நாலேஜ லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் போகாமலேயும் செல்ஃப் பிரிப்பரேஷன்லயே யுபிஎஸ்சிக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நாலேஜ ஓரளவுக்கு சூப்பரா டெவலப் பண்ணிக்க முடியும். பட் அது எப்பனா உங்களுடைய மாரல் ஸ்ட்ரென்த் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். வாட் இஸ் மாரல் ஸ்ட்ரென்த்? உங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு ஒரு விஷயம் வரலனா அடுத்து என்ன பண்ணணும்? நான் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கேனா? இந்த கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட பாத்த நீங்களே கிரியேட் பண்ணி ஆகணும். அதாவது ரேண்டமா படிச்சுட்டு இருக்க கூடாது. உங்க பாத்த அர்த்தம் உங்களோட பாசிட்டிவ் புடிச்சுக்கிட்டு எதெல்லாம் நெகட்டிவோ அதை கட் பண்ணி நேரா போயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிய மாட்டேங்குது. அவங்களோட ஸ்கூல் ஆவரேஜ், காலேஜ் ஆவரேஜ் பார்க்க ரொம்ப கம்மியா இருக்கு. பட் என்னால யூபிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க போறேன் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஹோப். ஓகேவா? நம்ம ஹோப் வச்சுக்கிறது வேற, நமக்கு எது வரும் எது வராது, நம்ம ஆவரேஜா இல்ல ரொம்ப பேக்வர்டா, கன்சிஸ்டன்சியா படிக்க முடியுமா, படிக்க முடியலனா என்ன ஆல்டர்னேட்டிவ், இந்த இண்டிவிஜுவலா நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த விஷயம் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும். அதை தவிர்த்துட்டு யூபிஎஸ்சி நான் ஃப்ரெஷரா இருக்கேன், எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஷெட்யூல் போடுறது, என்சிஆர்டி புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும், எப்படி ஒரு 6 மாசத்தை கொண்டு போகணும், இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அகைன் ரிமைண்ட் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ டாபிக்ல வரலாம். நான் ஒரு ஃப்ரெஷர், என்சிஆர்டி அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது, யூபிஎஸ்சி இன்ட்ரெஸ்டட், எந்த டைரக்ஷன்ல போகணும்னு தெரியல. வாட் இஸ் தி ஈஸியஸ்ட் வே, கன்சிஸ்டன்ட் வே? ஃபர்ஸ்ட் நீங்களாவே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆரம்பிக்க கூடாது. டோன்ட் டேக் எனி புக் ரேண்டம்லி. நான் ஆல்ரெடி சொல்லும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களோட மெயின் நெகட்டிவ் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ரேண்டம் மாறிட்டே இருப்பாங்க. அந்த ரேண்டம் தாட்ஸ் வரவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு ஒர்க் அவுட் ரெடி பண்ணணும். எதை பேஸ் பண்ணி? ரொம்ப சிம்பிள். எல்லா அகாடமிஸ் என்ன பண்றாங்களோ அதை வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்றாங்களோ அந்த அவுட்லைனை, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா அகாடமிஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸ் தான் தர மாட்டாங்க. பட் எல்லா பெரிய அகாடமிஸும் அடுத்த 6 மாசம், அடுத்த 3 மாசம் கிளாஸ் எப்படி ரன் ஆக போகுது, என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு ஷெட்யூல் போடுவாங்க. அந்த ஷெட்யூலை பாருங்க. ஏதாவது ஒரு ஷெட்யூலை சூஸ் பண்ணுங்க, பிக் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. சில பேரால அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். பட் சில பேருக்கு ஒரு டே ஃபாலோ பண்றதுக்கு 2 டேஸ் ஆகலாம். ஸோ உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்து அந்த ஷெட்யூலை எப்படி ஃபாலோ பண்ணா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஃபினிஷ் பண்ண முடியுன்றதை நீங்க முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரை பண்ணலாம். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். நான் வந்து யூபிஎஸ்சிக்கு ஃப்ரெஷர். ஸோ ஃப்ரெஷரா இருக்கும்போது என்னால அடுத்த 3 மாசம், அடுத்த 6 மாசம், அடுத்த 1 இயர்னு எனக்கு எப்படி ஷெட்யூல் போட தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே பிளான் போட்டாலும் அது கரெக்ட் எப்படி நம்புறீங்க? எனக்கு அந்த ஃபீல்டு பத்தி ஒன்றுமே தெரியாது. நானும் அசியூம் பண்றேன். ஓகே, இந்த புக்கு வந்து பார்த்தா 1 மாசத்துல முடிக்கலாம், அடுத்த 1 மாசத்துல முடிக்கலாம். நானா பிளான் பண்றேன்னா அந்த பிளான்ல எப்போதுமே கிரிட்டிக்கலா இருங்க. ஒரு டவுட்ஃபுல் வச்சுக்க, ஒரு ஸ்கெப்டிசமா இருங்க. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி ஃப்ரெஷர். அப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா அகாடமியும் 1 இயரை எப்படி ஷெட்யூல் பண்றாங்க அந்த ஷெட்யூலை அதை பார்த்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அது 1 இயராவோ இல்ல 2 இயராவோ இல்ல 2.5 இயராவோ மாத்திப்பேன். அப்ப எனக்கான பிளான் ரெடி ஆயிடுச்சு. என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்து அதை ஃபிளெக்சிபிளா மாத்திக்கிறேன். கரெக்டா? சோ யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கான ஷெட்யூல் ரெடி பண்ண போறேன். சோ அப்ப என்ன பண்ணணும்? எல்லா அகாடமிஸோட ஷெட்யூலும் எப்படி இருக்கு செக் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் தான் விஷன் ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பிடிஎஃப். சோ விஷனுக்குள்ள போயிட்டு கீழே பாக்குறேன் ஆல் இந்தியா ஜெனரல் ஸ்டடீஸ் பிரிலிம்ஸ் 2026 டெஸ்ட் சீரிஸ். கீழே ஸ்வைப் பண்ணா ரீட் ப்ராஷர். சோ பிடிஎஃப் வந்துருச்சு. ஸ்வைப் பண்றோம். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஷெட்யூல் தான். சோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் ஷெட்யூல் பேஸ் பண்ணி இருந்தா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ டெஸ்ட் 1 என்னது? ஜூம் பண்றேன். பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், preamble, யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர், எமர்ஜென்சி, இவ்வளோ டாபிக் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட யூபிஎஸ் ஆரம்பிக்கும் போது இதை படிக்க ஆரம்பிக்கணும். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன் அர்த்தம். ஆல்மோஸ்ட் எல்லா ஷெட்யூலுமே என்ன சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் இந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்ன ரீசன்? சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதை முடிக்கிறதுக்கே 15 நாள் ஆகிடும். 15 நாளில் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். இது ஏன் லெவலுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, ஸ்கூல் லெவலில் டாப்பர், காலேஜ் லெவலில் டாப்பர்னா உங்களால் முடியும். நான் சொல்றது ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். என்ன மோட்டிவா கொண்டு போறதுக்கு அட்லீஸ்ட் 3 டேஸ்ல போஸ்ட் முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? தேடுறேன். எப்படி தேடணும்? ஏதாவது ஒரு அகாடமில சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கா, இல்ல கம்மி சிலபஸ் டெஸ்ட் இருக்கா? இன்சைட் ஐஎஸ்ல சர்ச் பண்ணி பாருங்க, வாஜ்ராம் இருக்கு, ஃபோரம் ஐஎஸ் இருக்கு, எல்லா ஐஎஸ் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். என்ன ரீசன்? உங்களோட ஷெட்யூல பிளான் பண்றீங்க. அப்ப எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது
ஆல்ரெடி நிறைய ஷெடியூல் இருக்கு. அதுலேருந்து ஒரு பிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. ஸோ ஷெடியூல் ரெடி, பிளான் ரெடி. நீங்கள் என்ன பண்ணுன்ற பிளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கான ஷெடியூலை நான் ரெடி பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வாட்சனோட பார்க்க போகிறேன். சரி, அகைன் சொல்கிறேன், டெஸ்ட் சீரியஸை ஒரு 3-4 சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் எத்திக்கலி பார்த்தா இந்த வீடியோவில் என்னோட டெஸ்ட் சீரியஸ் பற்றி பேசக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. அதனால சொல்லல இந்த பாயிண்ட். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் ஆல்ரெடி ப்ராக்டிஸில் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கவங்க இதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே, அப்போது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட இது ஈஸியாக இருக்கும் போல, இதை ஃபாலோ பண்ணலாம்னு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. மணி பே பண்ணுவீங்க. நீ பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா டெஸ்ட் சீரிஸ் ஒன்று தான். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்பொழுதும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ப மாட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, பாலிட்டி எழுதுறீங்கன்னா, இந்த இயரில் லாஸ்ட் இயரில் பாலிட்டியில் எல்லா அகாடமி என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த எல்லா கொஸ்டின் கம்பெலேஷனாக தான் டெஸ்ட் எழுதுவீங்க. அதில் தான் டெஸ்ட் 1, ரீடெஸ்ட் 1, ரீடெஸ்ட் 2, ரீடெஸ்ட் 2 நாலு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எதிர டெஸ்ட் கான்ஃபிடன்ட் எழுதுங்க. இந்த வீடியோ இருக்குன்னா செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான். ஓகே, வாட்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கஷ்டப்பட்டு தேடி ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, பிரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், யூனியன் டெரிட்டரி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அவ்வளோதான் 5 டாபிக் தான். அடுத்து பாருங்களேன், அடுத்த டெஸ்ட் போர்ஷன் பாருங்களேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி 2 டாபிக் தான். அப்போ இந்த ஷெடியூல் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரெஷராக இருக்க யூபிஎஸ்சியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் தி ஷெடியூல். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் யூபிஎஸ்சியை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஷெடியூல்? டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை மாதத்துக்கு? அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 months. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போர்ஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப், அந்த ஷெடியூலில் சோர்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த சோர்ஸை பார்க்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷர், உங்களுக்கு அந்த டாப்பிக்ல இருந்து எந்த கொஸ்டின் வரும்னு தெரியாது, எந்த லைன் இம்பார்ட்டன்ட் தெரியாது. ஒரு பேஜ் எடுப்பீங்க, அந்த பேஜில் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் புரியுதோ அதெல்லாம் சூப்பர் பாயிண்ட் சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு படிச்சா புரியும். 30 லைனில் ஒரு 10 லைன்ஸ் புரியும். உங்களுக்கு புரிஞ்ச லைன்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்னு அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா உங்களுக்கு புரிஞ்ச லைனு எக்ஸாமுக்கு எப்படி வருன்றது தெரியாது. என்னாகும்? நிறைய பேஜ் படிப்பீங்க, ஆனால் யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சிருப்பீங்க. ரேண்டம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாக புரியுது, படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன பண்ணணும்? உங்கள் டெஸ்ட் ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் போட்டிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இதானே இந்த டாப்பிக்கை ஒரு கிளாஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த டாப்பிக்கை யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் யூபிஎஸ்சி. நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இருக்குல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சுரேஷ் அகாடமி, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. அந்த கிளாஸ் என்ன கிளாஸ்? டிஎன்பிசி கிளாஸ். என்கிட்ட நான் பேசின சில பேர் இந்த கிளாஸ் பார்த்துட்டு சொல்லிருக்காங்க. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? யூபிஎஸ்சி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சி, இந்த கிளாஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைச்சிடும். பட் ஹெட்டிங் பாருங்க, டிஎன்பிசி போட்டு பாருங்க. சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஎன்பிசி ஏற்ற மாதிரி இருக்கும். டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே தமிழில் பாருங்க, இதுவும் பாருங்க, டாஃப் அகாடமி பாருங்க, இது டிஎன்பிசி. தமிழ்னு போடவே இல்லை, லொகேஷன் மிஸ் வந்து நினைக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? யூபிஎஸ்சி மட்டும் சூஸ் பண்ணி, இங்கே போட்டிருக்கல இல்லை, யூபிஎஸ்சி மட்டும் சூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு கிளாஸ் பிடிக்கும். அதை நீங்கள் தான் பிக் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் செட்டாக சொல்ல முடியாது. இந்த வீடியோ பாருங்க, சூப்பராக சொல்ல முடியாது. ஏன் நாலேஜுக்கு எனக்கேற்ற ஸ்டாஃப் வேற இருப்பாரு, உங்களுக்கு வேற ஸ்டாஃபாக இருப்பாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்னு போட்டிருக்கேன். இப்போ ஏஎஸ்எஸ்சி இருக்கு பாருங்க, இந்தியன் பாலிட்டி, இந்த கிளாஸும் பார்க்கலாம். இப்போ யோகேஷ் போட்டிருக்கா, அதையும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பிடிக்கும். பட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இது எல்லாமே டிஎன்பிசி. ஓகேவா? எல்லாமே டிஎன்பிசி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா என்னோட கிளாஸ் இருக்கு, அதையும் பாருங்க. ஓகேவா? என்ன ரீசன்? நீங்கள் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றீங்க, விச் மீன்ஸ் ப்ராக்டிஸோட மெத்தட் பிடிச்சிருக்கு, வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கிளாஸ் உங்களுக்கு சின்காக வாய்ப்பு இருக்கு, அதையும் பாருங்க. பட் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் பியூரா யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும்னா எந்த சேனல் பார்த்தாலும் சரி, எந்த கிளாஸ் பார்த்தாலும் சரி, ஒரு தடவை ப்ராக்டிஸில் ரிவைஸ் பண்ணுறேங்க. ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சுல? ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். உங்களுக்கு என்சிஆர்டியில் படிச்சா புரியாமல் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஷெடியூல் ரெடி பண்ணியாச்சு. டெஸ்ட் 1 அந்த போர்ஷனை ஒவ்வொன்றா கிளாஸ் வீடியோ பார்க்குறீங்க. இது கோர் கிளாஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸ். அந்த வீடியோவில் அந்த ஸ்டாஃப் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட்ஸில் இருக்கணும். நோட்ஸ் மீன்ஸ் ரஃப் நோட். ரஃப் நோட்டில் எப்படி இருக்கக்கூடாது? அந்த கிளாஸில் பேசுகிற சம்மரைஸ் பண்ணி இருக்கக்கூடாது, கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சம்மரைசேஷன் புக்லேயே இருக்கும், லட்சுமிகாந்த் புக்லேயே இருக்கும். ஒரு கிளாஸோட பர்பஸ் என்னன்னா, ஒரு கான்செப்டை புரிய வச்சிருப்பாங்க. அந்த கான்செப்டை உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ, தங்கிலீஷ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ இல்லை ஸ்டோரி பேஸ்டோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சோ எல்லாமே எழுதிக்கணும். யோசிக்க முடியுதா? நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது, ஒரு சீன் பார்க்கும்போது உங்கள் மைண்டு கூட வரும், அடுத்த நாள் மறந்துடும். அடுத்த நாள் அதே சீன் பார்க்கும்போது அந்த தாட்ஸ் வராது. ஒரு கிளாஸ் பார்க்கும்போது அதில் பேசுகிற இன்ஃபர்மேஷன் எழுதிக்கங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை எழுதிச்சுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை இவ்வளோ டீப்பாக பார்க்க சான்ஸ் கிடையாது. ரஃப் நோட்ன்றது ஷார்ட் நோட்ஸ் கிடையாது. ரஃப் நோட்ன்றது உங்களோட மைண்ட் ப்ராசஸ் என்ன யோசிச்சிருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிறது. எழுதியாச்சா? ஓகே. நீங்கள் பார்த்த கிளாஸ் நல்ல கிளாஸாக இருந்துச்சுன்னா இந்த நாலேஜோடவே நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா கண்டிப்பாக 30 to 40% மார்க் வாங்கிட முடியும். பட் என்ன பண்ணணும்? இப்போ முடிச்ச ஒவ்வொரு டாப்பிக்கையும் சரி சொல்கிறது ஒவ்வொரு டாப்பிக்கா. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கிளாஸ் பார்த்துட்டீங்க. டேரக்டாக பண்ணப்போ ஸ்டாண்டர்ட் புக், எக்ஸாம்பிள் லட்சுமிகாந்த், அந்த புக்கில் படிங்க. அந்த புக்கில் நீங்கள் படிக்க அந்த டாப்பிக்கு கிளாஸில் பேசின எல்லா விஷயமும் லிங்க் ஆகிட்டே இருக்கும். முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? டெஸ்ட் எழுதுங்க. நீங்க எந்த அகாடமிக் ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்களோ எத்திக்கலா சொல்லக்கூடாது. பட் அகைன் டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சேம் ஸ்டைல் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் வந்து டெலிகிராம்ல கிடைக்குதான்னு பாருங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. எல்லா அகாடமியும் ஒன்று பண்ணும். 2023, 2024, 25, 26 எல்லா அகாடமியோட ஷெட்யூலும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி 2026 ஷெட்யூல் எடுத்து பார்த்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் 2024, 2023 டெஸ்ட் சீரிஸ் எடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு டெலிகிராமில் இந்த இயர் கொஸ்டின் தான் கிடைக்காது, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்
அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டீங்களா, ஒரு மார்க் வருமா, ஒரு 50 கொஸ்டின்ல 30 கரெக்டாக வச்சுக்கலாம். மிச்சம் 20 தப்பா. அந்த 20 தப்பான டாபிக் எந்த டாபிக், ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் படிங்க. படிச்சாச்சா? அடுத்து அந்த 20 டாபிக்கும் புக்ல போய் தேடுங்க. நீங்க படிச்ச சாப்டர்ல அந்த ஏரியா எங்க வந்திருக்கு, அதை சரியா படிச்சிருக்கீங்களா, எங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 20 டாபிக் மட்டும் அகைன் படிங்க. படிச்சாச்சா? இப்போ அகைன் ரீடெஸ்ட் 1 தரணும். இப்போதான் ஓரளவுக்கு ஃபார்ம் வந்திருக்கீங்க. ஒரு டெஸ்ட் எழுதிருக்கீங்க, உங்க நெகட்டிவ் தெரிஞ்சு போச்சு, அது ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ ரீடெஸ்ட் 1 அகைன் என்ன பண்ணணும், அதே சேம் சிலபஸ்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பரை டெலிகிராம் தேடணும். கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. திஸ் இஸ் தி ப்ராசஸ். ஓகேவா? அப்போ ஃப்ரெஷர்னா கண்டிப்பா 4 மணிக்கு வந்திருக்கணும். 4 இருந்து 9 5 ஹவர்ஸ், சாலிட் 5 ஹவர்ஸ். ஒருத்தர் ஃபுல் டே படிக்கிற விஷயத்த ஜஸ்ட் 5 ஹவர்ஸ்ல படிச்சு முடிச்சாச்சு. நீங்க காலையில 9 மணிக்குள்ள படிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? அந்த 4 to 9ன்றது கோல்டன் டைம். அதை விட்டுறாங்க. முடிச்சாச்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஷெட்யூல். ஸோ இது வரைக்கும் பேசினதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சதுல. ஸோ ஓகே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 6 மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷெட்யூல் சொல்கிறேன். டோட்டலாக 60 டெஸ்ட் இருக்குது. அந்த 60ல் அது 10 விட்டுருங்க, அது ஃபுல் டெஸ்ட் 50 வச்சுக்கலாம். அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 5 நாள்னா கூட 250 நாள், 8 மாதம். ஓகேல, இந்த ஃபுல் ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ண வேண்டியதான் உங்களோட அடுத்த ஒரு 5-6 மாதத்தோட மெயின் ப்ரையாரிட்டி ஒர்க். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சா அப்படி செக் பண்ணிக்கலாம். நீங்க போட்டுருக்கல, சிலபஸ்லேயே போட்டுருக்கலாம், எல்லா மைக்ரோ டாபிக்ஸையும் நீ கவர் பண்ணுறீங்க. ஸோ செல்ஃபாக படித்தாலும் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நான் செல்ஃபாக படிக்கிறேன், எப்படி படிக்கலாம்? ஃபுல் டைமாக படிக்கவா இல்லை பார்ட் டைமாக படிக்கவா? வேலைக்கு போயிட்டே படிக்கவா இல்லை ஃபுல் டைமாக படிக்கவா? இது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்களோட யூபிஎஸ்சி கோல் ஷார்ட் டேர்ம் கோலா இல்லை லாங் டேர்ம் கோலை மாற்றிக்கணுமா, இல்லை குரூப் 4 படிச்சுக்கிட்டே யூபிஎஸ்சி படிக்கணுமா, இல்லை குரூப் 1 படிச்சுட்டே யூபிஎஸ்சி படிக்கணுமா? எல்லாமே உங்களோட நாலேஜை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு பி டூ ப்ராக்டிக்கல். உங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டை கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் வீட்டோட இன்கம் டோட்டலாகவே ஒரு மாதத்துக்கு 30,000 கம்மியாக தான் இருக்குது. வீட்டில் 2 பசங்க, தம்பியோ சிஸ்டரோ படிக்கிறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்ச உடனே ஜாப்க்கு போக வேண்டியது நெசசரி. நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது, நிறைய பேர் ஃபுல் டைமாக படிக்கிறாங்க, நான் அந்த மாதிரி படிக்கலையே, நான் கொஞ்சம் ஆவரேஜான பர்சன், நான் ஃபுல் டே படித்தாலே பாஸ் பண்ண மாட்டேன், இப்படி பார்ட் டைம்ல படிச்சு பாஸ் பண்ண முடியும், அதெல்லாம் யோசிக்க கூடாது. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப் யூனிக். உங்க லைஃப்ல உங்க சிச்சுவேஷனை, உங்க ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களோட 1 இயர் ஷெட்யூல் நீங்க பிளான் பண்ணும்போது எல்லா அகாடமிஸ்மே என்ன பண்றாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலை அவரோட சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டை பார்க்காம இதான் 1 இயர் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஃபார்முலா. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், பிலோ பவர்ட்டி யங்ஸ்டரா இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி யூனிக்கா நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அந்த விஷயத்த மற்றவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒரு வேளை யோசிக்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஆனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யார் எனக்கு கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும், நீங்களே யூபிஎஸ்சி ஃபுல் டைம் படிக்க போறேன்னு சொன்னாலும் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். உங்களோட ஸ்கூல் மார்க் என்ன, காலேஜ் மார்க் என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியும். 1 இயர் ஸ்ட்ராட்டஜியா, 2 இயர் ஸ்ட்ராட்டஜியா, லாங் டேர்ம் முடிவு பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர்னா நீங்க ஜாப் போயிட்டு தான் படிக்கணும். அதுதான் என்ன பண்ணனா, ஃபர்ஸ்டே காமனா காலையில 4 மணில இருந்து 9 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் செஷனை முடியும். 5, 6, 7, 8, 9 5 ஹவர்ஸ் நீங்க ஒரு ஃபுல் டைம் உட்காந்து படிச்சா கூட எவ்வளவு படிக்க முடியுமோ அதை இந்த 5 ஹவர்ஸ்ல முடிஞ்சாலும் கேப்சர் பண்ண முடியும். இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க சிங்கிளா இருக்கும்போது மட்டும்தான் இவ்வளோ டைம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம உட்காந்து படிக்க முடியும். இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்க, நீங்க சம்பாரிச்சு கொடுத்தா ஓரளவுக்கு ஃபேமிலி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னா சம்பாரிச்சு கொடுத்து தான் படிக்கணும். அது உங்களோட டியூட்டி. யூபிஎஸ்சி படிக்கிறது எப்படி ஒரு ரைட்ஸோ, இன்கம் ஜென்ரேட் பண்றது உங்களோட டியூட்டி. அது பர்டன் கிடையாது, இட் இஸ் a டியூட்டி. அதை ஹாப்பியா பண்ணுங்க. பட் அந்த 5 ஹவர்ஸை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்ப அடுத்த ஒரு 6-8 மாசத்துக்கு இந்த ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் தான் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். மெயின்ஸ்ல எடுத்த உடனே இறங்கிடாதீங்க. என்ன ரீசன், மெயின்ஸ்ல இருக்கிற சிலபஸ் இருக்குல்ல, அந்த சிலபஸ் மற்ற பிளான் பி எக்ஸாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபவுண்டேஷன்ல படிக்கிற பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் சயின்ஸ் இது எல்லாமே ஒருவேளை யூபிஎஸ்சி கிளிக் ஆகலன்னா மற்ற எக்ஸாமுக்கோ இல்லை ஏதோ ஒரு கேரியருக்கு யூஸ் ஆகிடும். எடுத்த உடனே ஆப்ஷனல் படிக்கிறது, அந்த ஆப்ஷனில் கிடைச்ச நாலேஜ் உங்க லைஃப்க்கு யூஸ் ஆகும், தவிர பிளான் பியா ஒர்க் அவுட் ஆகாது. அதுலேயும் சேஃப் கார்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, மிடில் கிளாஸாக இருக்கீங்க, இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த இன்கம் ஜென்ரேஷன் பாசிவாக இருக்கக்கூடாது. எந்த டிகிரி படிச்சீங்களோ அதுக்கு தெரியும். உங்களோட மாசம் பாக்கெட் மணிக்காக 5,000 6,000 அது ஒர்க் பண்ணாதீங்க. யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் டு யுவர் ஃபேமிலி. ஃபேமிலிக்கு சேர்த்து உங்க டியூட்டியை பாருங்க. ஸோ ஜாப்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மாசம், செகண்ட் மாசம், தேர்ட் மாசம், ஃபோர்த் மாசம், ஒவ்வொரு மாசமா இந்த டெய்லி நீங்க படிக்க வேண்டிய 5 ஹவர்ஸ் இருக்குல்ல, அந்த 5 ஹவர்ஸை நீங்க ஃபயரா படிக்கிறீங்கனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ். அந்த திறமை உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிங்க. நான் ஒர்க் போயிட்டு என்னால இந்த 5 ஹவர்ஸ் 4 இருந்து 9 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவா போட முடியும். அதுல ஒருவேளை 1 ஹவர் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிட முடியும். அதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, கிளாஸை பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக்ல படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல ஓரளவுக்கு 20% முடிச்சிருவீங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ வேலையை விடலாமா வேணாமா, ஏதாச்சும் முடிவு பண்ணுவீங்க. நீங்க வாங்கின மார்க், அதாவது ரீடெஸ்ட் 1 கிடையாது, ரீடெஸ்ட் 2 கிடையாது, ரீடெஸ்ட் 3. அதே சிலபஸை டிஃப்ரெண்ட் அகாடமியில் ரீடெஸ்ட் 1, ரீடெஸ்ட் 2, ரீடெஸ்ட் 3, ரீடெஸ்ட் 3ல இந்த மார்க் என்ன வருது, நல்ல மார்க் வருதா, எல்லா டெஸ்ட்லையும் மார்க் நல்ல மார்க் வந்துருச்சா, ஓகே சேஃப். அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு ஜாபை கிட் பண்ணுவோம், லீவ் வாங்கிப்போம். இப்போ உட்காந்து மெயின்ஸ்க்கு படிக்கும். ஓகேவா? ஸோ 1 இயர்ல ஜாபுக்கு போயிட்டு ஓரளவுக்கு போர்ஷன் முடிச்சுட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, மார்க் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தாலே
உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஜாபை குவிட் பண்ணலாம் வேணாமான்னு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. தியரிட்டிக்கலா இப்பயே முடிவு பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப், உங்க வீட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. எதுக்கு? ஒர்க் பண்றதுக்கு. ஒர்க் பண்ணிட்டு படிக்க போறீங்க. ரூமுக்கு போறீங்க. ரூம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சேம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் ரூம்ல படிக்காதீங்க. ரூம் இஸ் நாட் எ ஃபார்மல் பிளேஸ் டு ஸ்டடி. அது வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வீடு. உங்களோட நியர்பைல லைப்ரரி பாருங்க. லைப்ரரியில போயிட்டு அந்த ஷெடியூலை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், நீங்க யூபிஎஸ்சி படிச்ச ஃபர்ஸ்ட் டேல இருந்து 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? நீங்க எந்த லைப்ரரிக்கு போறீங்களோ அந்த லைப்ரரியில இந்த ஹிந்து பேப்பர் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல ஃப்ரண்ட்ல அந்த நியூஸ் இருக்குல்ல, அந்த ஹெட்லைன் படிங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ். அந்த ஹெட்லைன் படிச்ச உடனே மீனிங் புரிஞ்சுன்னா அவ்வளவுதான், ஓவர். ஒரு புரியலனா ஃபர்ஸ்ட் பேரா படிங்க, லாஸ்ட் பேரா படிங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸ் பார்க்க எப்படி இருக்கணும்? ஒன்று எக்கனாமியா இருக்கணும், இல்லை கான்ஸ்டியூஷனா இருக்கணும், இல்லை சயின்ஸா இருக்கணும், இல்லை என்விரான்மெண்டா இருக்கணும், இல்லை ஜியோகிராஃபியா இருக்கணும். ஓகேல, அடுத்து ஹிந்து பேப்பரோட கடைசி பேஜ் வாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஓவர், கடைசி பேஜ் வாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், ரிவர்ஸ்ல தள்ளுங்க. பிசினஸ் பேஜ் இருக்கும். அந்த பிசினஸ் பேஜ்ல டாப் நியூஸ் ஒன்று இருக்கும். அதுதான் முக்கியமான நியூஸ். அந்த நியூஸை படிங்க, ஹெட்லைன் படிங்க. புரியலையா? அடுத்து பேரா படிங்க, முடிஞ்சு போச்சு. ரிவர்ஸ்ல வாங்க. அடுத்து நேஷனல் நியூஸ் இருக்கும். அந்த நேஷனல் நியூஸ் பேஜ் செக்ஷன்ல 2 நியூஸ் சூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு, இல்லை ஏதாவது மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது, ஸ்கீம் சம்பந்தப்பட்டது, 2 நியூஸ் படிங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு நியூஸ், பிசினஸ் 2வது நியூஸ், நேஷனல் 2 நியூஸ், 5 நியூஸா? 5 நியூஸ் போதும். இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா 10 நாள் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சென்டர் பேஜ் இருக்குல்ல, சென்டர் பேஜ்ல ஆர்டிகல் வரும், கீழே ஒரு ஆர்டிகல் வரும், இங்க ஒரு ஆர்டிகல் வரும். இந்த 3 ஆர்டிகளோட ஹெட்டிங் படிச்சுங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னு படிச்சுங்க. ஓகே, ஃபுல்லா ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான், ஓவர். அடுத்து என்ன பண்ணணும்? ஈவினிங் யூடியூப்ல எனி அகாடமியோட நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ பாருங்க. அதை ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஷரா இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாம் அப்படி கேட்கக்கூடாது. உங்களுக்கான ஷெடியூல் வந்து நிறைய இருக்கு. அதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஒர்க் பண்ணிட்டே படிக்க முடியும். எப்போ? அந்த கோல்டன் டைமை ஃபாலோ பண்ணா. அந்த கோல்டன் டைமை டெய்லியும் கன்சிஸ்டன்டா படிக்க முடியாது செக் பண்ணிக்கங்க. பிளஸ் உங்களோட ரீடிங்கை கன்சிஸ்டன்டா கொண்டு போறதுக்கான படிக்கிற இடத்த உருவாக்குங்க. லைப்ரரி கொண்டு போங்க. அண்ட் கூடவே ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், ரொம்ப அதிகம். நான் சொன்னபடி படிச்சீங்கன்னா 15 மினிட்ஸ்ல படிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஷெடியூல், டார்கெட், எய்ம், இது வேணா வச்சுக்கலாம். ஸோ ஓகே இல்லை? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் 8220066131 வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேணாம், டைம் ஆகும். ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ போட்டுருங்க. ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுறேன்.